சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி ஜெயலலிதா இரத்த மாதிரி குறித்து நாளைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய உயர்நீதிமன்ற செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பல தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். செந்தில்குட்டி, இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கு யாரால் தொடுக்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் இந்த வழக்கில் தற்பொழுது நீதிபதி பிறப்பித்துள்ள ஆணை தொடர்பாகவும் விரிவான தகவல்களை சொல்லுங்க செந்தில்குட்டி. அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவரின் வாரிசாக அறிவிக்க கோரி அவருடைய உடலை எடுத்து DNA பரிசோதனை செய்து அவருக்கு உரிய தங்களுடைய சடங்குகள் படி ஈமக்கிரிகை செய்ய வேண்டிய ஒரு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு மனுவை அம்ருதா என்பவர் பெங்களூரை சேர்ந்தவர் மனுவாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் ஏற்கனவே அப்பல்லோ நிர்வாகத்திடம் இரத்த மாதிரிகள் இருக்கிறதா என்பதை நீதிமன்றம் ஏற்கனவே கேட்டிருந்தது. இது தொடர்பான உச்சநீதிமன்றத்திலும் அம்ருதா என்பவர் வழக்கு தொடர்ந்து அந்த மனுவானது சிவில் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று கூறி அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது தீபக் உள்ளிட்ட அவருடைய ஜெயலலிதாவின் உறவினர்கள் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இவர் கடந்த 30 வருடங்களாக இதுபோன்று வாரிசு என்ற உரிமை கோராமல் தற்போது சொத்துக்களுக்காக இது போன்ற ஒரு உரிமையை கேட்டு நீதிமன்றத்தில் பொய்யான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருப்பதால் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை ஜெயலலிதாவின் உறவினர்களாக இருக்கக்கூடிய தீபக் தரப்பிலும் இது வழக்காக தொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வழக்குகளில் இன்று புதிதாக கூடுதலாக அதிமுகவை சேர்ந்த கட்சி உறுப்பினர் ஒருவர் விஷ்ணு என்பவர் இந்த அனைவருமே, அதாவது உறவினர்களாக இருக்கக்கூடிய அனைவரும், அது மட்டும் அல்லாமல் அம்ருதா என்பவரும் இது தொடர்பாக சொத்துக்களுக்காகவே இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். எனவே இவர்களுடைய வழக்குகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூடுதலாக இன்று இந்த வழக்கில் இணைப்பு மனுவாக தாக்கல் செய்தார். இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக கோடைக்கால விடுமுறைக்கு பிறகு இந்த நீதிமன்றத்தில் உத்தரவுகளை பிறப்பிக்கிறேன் என்பதையும் தெரிவித்திருந்தார். மேலும் உடனடியாக இந்த இரத்த மாதிரிகள் இருக்கிறதா இது தொடர்பான விவரங்களை அப்பல்லோ நிர்வாகத்திடம் கேட்டார். அப்பொழுது அப்பல்லோ நிர்வாகம் இது தொடர்பான நோட்டீஸ் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் தாங்கள் விளக்கம் அளிப்பதற்கு சற்று அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கையை அங்கு வைக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி அவர்கள் அப்பல்லோ நிர்வாகத்திற்கு நாளை இந்த இரத்த மாதிரிகள், உயிர் மாதிரிகள், ஜெயலலிதாவின் உயிர் மாதிரிகளும் இரத்த மாதிரிகளும் அப்பல்லோ நிர்வாகத்திடம் இருக்கிறதா என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். செந்தில்குட்டி, அடுத்ததாக தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த வழக்கில் அப்பல்லோ மருத்துவமனையின் சார்பில் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை இதுவரையில் தெரிவித்திருந்தார்கள், இது குறித்தும் சொல்லுங்க. அப்பல்லோ நிர்வாகத்திடம் இது தொடர்பாக விளக்கம் மட்டுமே, அதாவது இவர்தான் வாரிசு என்ற இந்த உரிமை கோரிய இந்த வழக்கில் இரத்த மாதிரிகள் ஏற்கனவே கேட்கப்பட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தால். அது போன்ற இரத்த மாதிரிகள் அல்லது மற்ற உயிர் மாதிரிகள், ஜெயலலிதாவின் உயிர் மாதிரிகள் இருக்கிறதா என்பதை கேட்டிருந்த அந்த நோட்டீஸ் மட்டுமே தங்களுக்கு கிடைத்ததாக அங்கு வாதாடப்பட்டது அப்பல்லோ நிர்வாக தரப்பில். எனவே அந்த நோட்டீஸ்க்கு பதில் அளிப்பதற்கு கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டது. ஆனால் நீதிபதி நாளையே இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார். அவர்கள் தரப்பில் வேறு எந்த வாதங்களும் வைக்கவில்லை, கால அவகாசம் மட்டுமே கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாளை அந்த அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். வழக்கு விசாரணையை மட்டும் கோடை கால விடுமுறைக்கு பின்பு எடுத்துக்கொள்வதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.